12 ராசியில் முதல் ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசி எப்படி தடம் பொருளுவாங்களா, இல்லை திருப்பு முனையாக அமைய போதா, அதுக்கு எதாவது பரிகாரங்கள் இருக்கா சொல்லணும். நம்ம நல்லா போன கடையே இப்படி நம்ம போக மாட்டேங்குன்னு ஏதாவது ஒரு அப்செட்லேயே இருப்பாங்க. அதே மாதிரி புதுசாக எதுவும் போடலாமா, இல்லைன்னா இதை வேறு ஏதாவது விரிவுபடுத்தலாமான்னு ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லாத்துலேயும் ரெண்டாம் கட்ட மனநிலையிலே இருப்பாங்க. அதனால ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணால் தெளிவான ஒரு சிந்தனையோட இவங்க நினச்சி பார்க்க முடியாத ஒரு கீழே இறங்குறதுக்கு உண்டான அமைப்பை இவங்களே ஏற்படுத்துகிறாங்க. ஏன்னா இவங்க ஒரு காலத்து நல்லா கெத்தாக நல்லா வாழ்கிறவங்க தான். ஆனால் மற்றவங்க பேச்சு கேட்டு இப்போ உள்ள டைமில் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கியிருப்பாங்க. இதுலேருந்து மறுபடியும் இவங்க மீண்டு வரணும் செய்யணும்னு நினச்சாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை துணையை மட்டும்னா போதும். நம்முடைய துணைவி நம்மளுடைய துணைவர் நம்முடைய நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான மைண்ட்ஸ் இவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை இவ்வளோ பிரபலமாக்கி நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்து நாங்கள் எங்களுடைய ஜோதிடர்கள் சொல்கிற அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கான பதிவு அப்படிங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆலயங்கள் பரிகாரங்கள் ஒரு பெயர்ச்சிக்கும் எப்படி இருக்குது இந்த 12 ராசிக்கும்னா நாங்கள் ஒரு ஜோதிடர்களையும் கூப்பிட்டு உங்களுக்காக இந்த பதிவை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் நீங்களும் பார்த்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நாங்கள் நல்லா இருக்குது பரிகாரங்கள்லாம், இத்தனை ராசிக்கும் இத்தனை விஷயங்களெல்லாம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்தளவுக்கு எங்களுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை இவ்வளோ பிரபலமாக்குனதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் உங்களுக்கு எல்லாருக்குமே, வியூவர்ஸ் எல்லாருக்குமே. ஸோ நம்ம ஒரு பெயர்ச்சி ஒரு புது விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்துட்ருக்கோம் இல்லையா, 12 ராசிக்காரர்களுக்கும். அப்படி இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு பதிவோடு தாங்க நாங்கள் இன்றைக்கும் வந்திருக்கோம். மாற்றிடாதீங்க, அப்படியே வீங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக வீடியோலாம் பாருங்கள். ஏன்னா இது உங்களுக்கான பதிவு. முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னு சொல்கிறேன் இல்லையா. என்ன விஷயம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதத்தில் இந்த சில ராசிகள்லாம் தடம் புரள போகுதாம். இந்த ராசிக்கெல்லாம் திருப்பு முனை அமைய போதாம். அப்படி என்ன அந்த 12 ராசியில் எந்த ராசி தடம் புரள போகுது, எந்த ராசி திருப்பு முனையாக அமைய போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை சொல்ல வராங்க நம்ம பாரம்பரிய ஜோதிடர் யோக பிரபா. அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தாலும் அவ்வளோ விஷயங்களையும் அந்த பொண்ணுக்கு அரைச்சி குடித்து நிறைய விஷயங்களை சொல்லிகிட்ருக்கு. நானே அப்படியே மெய் மறந்து கேட்டுட்ருக்கேன். அவ்வளோ தெரிஞ்சு அவ்வளோ விஷயங்களெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு அவங்கக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் நேரடியாக ஜாதகத்தை பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ பரிகாரம், இந்த கோவில் விஷயம், ஒரு ராசி எப்படி இருக்குது, பெயர்ச்சிக்கு எப்படி இருக்குது, எல்லாமே அந்த பொண்ணு கரெக்டாக சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அழகாக ஜாதகத்தை கொண்டு போய் பார்க்கலாம். இல்லை இப்போ நேரில் போக முடியலன்னா ஆன்லைன்லேயும் அவங்க பார்க்குறாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் ஆன்லைன்லேயும் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன அற்புதமான இந்த விஷயத்த சொன்னேன் பார்த்தீங்களா. 12 ராசிக்கும் எது தடம் புரள போது, எது திருப்பு முனையாக ஆக போகுது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நான் உங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா. வாங்க அவங்களையே சந்திப்போம். வணக்கம் யோக பிரபா. வணக்கம்மா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன். மங்களகரமாக ஒரு அருமையாக அழகாக உட்காந்துட்ருக்கீங்க. அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு சில ராசியெல்லாம் தடம் புரள போகுது, ஒரு சில ராசியெல்லாம் திருப்பு முனையாக அமைய போகுதுன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா. அது எந்தெந்த ராசி அப்படின்னு பார்ப்போம்மா நம்ம. கண்டிப்பாக. முதல்ல உங்களை நீங்கள் இன்ட்ரோ பண்ணிக்கோங்க. வணக்கம். நான் உங்ககிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும் மக்களுக்கு. ஜோதிடம் யுவன்டி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். நான் ஒரு பாரம்பரிய ஜோதிடர், டைரக்ட் ஆருடர், எண் கணிதமும் பார்க்குறேன். உங்களுடைய சந்தேகங்கள் இல்லை ஜோதிட ஆலோசனை எதுனாலும் சரி, விளக்கங்கள் தேவையா, இல்லைனா ஏதாவது உங்களுடைய பேரில் ஏதாவது ஒரு குழப்பம் இருக்குது, எனக்கு சரியாக வளர்ச்சி அடைய முடிய மாட்டேங்குது, ஏதாவது ஒரு வகையில் அடிபட்டுக்கிட்டே இருக்கேன், ஒரு நல்ல நேரம் எனக்கு எப்போ வருதுங்கிற உங்களுடைய கேள்விகளுக்கு, குடும்பத்தில் ஒற்றுமை எப்படி இருக்கும், இந்த மாதிரியான ஏகப்பட்ட கேள்விகளுக்கு உங்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குதா இல்லையா, இப்படிங்கிற ஏகப்பட்ட சந்தேகங்களுக்கு உங்களுக்கு தெளிவான விளக்கம் உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு தெளிவாக பார்த்து சொல்லிடலாம். முதல்ல இந்த ஆகஸ்ட் மாதம், முதல்ல இந்த ஒவ்வொரு மாதத்தையும் சூரியன் இருக்கிற இடத்த வச்சு தான் நம்ம
கணிப்போம். ம். அப்படி இருக்கையில பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் முதல்ல வந்து கடகராசியில தான் இருக்காரு. சூரிய பகவான் கடகராசியில குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறார். முதல்ல அதே மாதிரி மிதுனத்துல புதன் பகவான் இருக்கார். புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு அப்புறம் மறுபடியும் யார் கூட வர்றாருன்னா கடகராசியில வர்றார். மீனத்துல இருக்கிற சனி பகவான நம்மளுடைய உச்ச குருவா ஒரு ஒரு இயற்கை சுபரா இருக்கிற குரு பகவானும் சனி பகவானை பாக்குறாரு. சிலருக்கு 7.5 சனி இருக்கு, கண்டக சனி இருக்கு, பாத சனி, நிறைய சனி இருக்குன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் பயந்துகிட்டே இருப்பாங்க. அச்சோ நம்மளுக்கு நேரம் ரொம்ப மோசமா தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு பதட்டத்திலே இருப்பாங்க. ஆனா முதல்ல வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் வந்து நம்மளை பாதிப்பை வந்து ஏற்படுத்த மாட்டாரு. அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க அதிகமா ஆடிட்டீங்களா, அதிகமான விஷயம் நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க, ரொம்ப சேட்டை பண்ணிட்டீங்களா, என்ன பண்றாருன்னா, நீ தப்பு பண்ணிட்டப்பா, ஒரு லிமிட்டுக்கு மேல போகுது, உன் மைண்டை நீ மாத்திக்கோன்னு சொல்லி தலையில தட்டி உட்கார வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வேலையை தான் சனி பகவான் பார்ப்பார். கண்டிக்கிறாரு. அந்த கர்ம பலனை குறைக்கிறார். ஏன்னா நீ ரொம்ப பண்ணனா உன்னோட நீ கஷ்டப்பட்டா பரவாயில்ல, உன்னோட சந்ததியும் கஷ்டப்படும். அதனால நீ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்குரிய வேலையை தான் சனி பகவான் வைக்கிறாரு. அப்படி மட்டும் இல்லாம நம்ம உச்சகுரு, நம்ம குரு பகவானும் சனி பகவானை பாக்குறாரு கடகராசில இருந்து. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கூடுதலா ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் தான் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த புதன் பகவான், சூரிய பகவான் வந்து முதல்ல 15 நாள் தான் கடகராசில இருப்பார். அதற்கு 15 நாள் வந்து சிம்ம ராசிக்கு வர்றாரு. அப்படி இருக்கும்போது நிறைய கிரகங்கள் இந்த மாற்றத்தினால நிறைய ராசிகள்ல வந்து ஒரு சூப்பரான அச்சீவ்மெண்ட் போறாங்க. ஒரு திருப்பு முனையா லைஃப்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனா சில இடங்கள்ல வந்து லைட்டா ஒரு தடம் போறதுக்கு உண்டான ஒரு சுச்சுவேஷனும் அமைய போகுது. ஸோ அது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஆகஸ்ட் மாசத்துல வேற என்ன சிறப்புலாம் இருக்குமா? ஆகஸ்ட் மாதத்துல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு. ரொம்பவே நம்ம வந்து நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்துற நாள். இந்த டைம்லலாம் காவிரி ஆறுலாம் தண்ணி அதிகமா பெருக்கெடுத்து வரும். அது மட்டும் இல்லாம விவசாயம் செய்யறதுக்கு ரொம்ப உகந்த நாள். நிறைய கிராமத்து சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள்ல பத்திச்சுடம் பொருத்தி வழிபாடு பண்ணி வரவேற்பாங்க. தண்ணியை வழிபாடு பண்ணி நம்ம நம்ம எப்படி ஒரு விஷயத்துக்கு எது போனால் நம்ம வழிபாடு பண்ணுவோம், இப்போ சாமியா சிலையா இருக்கிறவங்க வழிபாடு பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நீரை வழிபாடு பண்ணுவாங்க. ரொம்பவே உகந்த நாள். இந்த டைம்ல நீங்க புதுசா ஒரு சேமிப்பு பழக்கத்தை ஸ்டார்ட் பண்றீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், அது கூடுதலால பெருகும். ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் பெருக்கு. நீங்க ஒரு விஷயம் நல்லது பண்ணீங்கன்னா பல விஷயமா மாறும். அதனால கண்டிப்பா தவறாம பண்ணணும். ஆகஸ்ட் 7 வந்து பாத்தீங்கன்னா ஆடி கிருத்திகை. முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள். ஏன் சொல்றேன்னா, இந்த கார்த்திகை பெண்கள் தான் முருகனை வந்து வளர்த்தாங்க, ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கார்த்திகை பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முருகன் வந்து வரம் கொடுத்தார். அந்த மாதிரி நாட்கள்ல திருமணம் ஆகாத பெண்கள், இல்ல திருமணமான பெண்கள், குடும்பத்துல பிரச்சனைன்னு இருக்கிற பெண்கள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல மன வாழ்க்கையும், இல்ல மன வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையும் தீருங்கிறது ஒரு ஐதீகமான ஒரு விஷயம். இதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி சர்வ அமாவாசை. இந்த அமாவாசை ரொம்பவே முக்கியமானது. முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது. இப்ப நார்மலா ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வருது. நம்ம இறந்தவங்களுக்கு திதி தர்ப்பணம் ஒரு சிலர் கொடுப்பாங்க, ஒரு சிலர் கொடுக்க மாட்டாங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுக்கு மற்ற நாள்ல நீங்க கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ, இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசை கண்டிப்பா நீங்க கொடுத்தாகணும். அதே நீங்க கொடுக்காம விட்டீங்கன்னா நம்ம குடும்பத்துல உங்களுக்கு அந்த பாதிப்பு வராது, உங்களுடைய சந்ததியர்களுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். தன்னுடைய குடும்பத்துல குழந்தைகளோட உடல்நலம் என்னன்னே தெரியாம கஷ்டப்படுறது, குடும்பத்துல என்னன்னே காரணமே இல்லாத பிரச்சனைகள் வருது, ஏதாவது ஒரு திதி தர்ப்பணம் முன்னோர். ஏன்னா அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது தட்சிணியோட காலத்துல முதல் மாதம் தான் நம்மளுக்கு இந்த ஆடி மாதம் வரும் ஆகஸ்ட்ல. இதுல வந்து நம்ம முன்னோர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய சந்ததிகள் நம்மள நினைக்கிறாங்களா, நம்மளுக்காக எதுவும் பண்றாங்களான்னு வந்து பாக்குற காலம். அப்ப நம்ம அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு நேரம் சாப்பாடு லேட் ஆனாலே வீட்டுல உள்ளவங்கள ரொம்ப கோவமா பேசுறோம். அப்படி இருக்கும்போது வருஷ கணக்கா அவங்களுக்கு சாப்பாடு போடல, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம சாப்பாடு போட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துட்டா அவங்களுக்கு ஒரு வருஷம் அதுதான் அவங்களுக்கு சாப்பாடு. அப்படிங்கும்போது அதுதான் அவங்களுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமா வாழ்த்திட்டு போவாங்க. இல்ல நம்ம முன்னோர்களா இருந்தாலுமே நம்ம மேல கோவப்பட்டாங்கன்னா அது சபிக்கிற மாதிரி போயிடும். அது வந்து நம்மளுக்கு பாதிச்சாலும் பரவாயில்ல, நம்ம எதிர்த்துக்கலாம். ஆனா நம்மளுடைய குழந்தைகளுக்கு பாதிக்கும். அந்த பாதிப்பு வராம இருக்கிறதுக்கு இவங்க கண்டிப்பா திதி தர்ப்பணம் கொடுக்கணும். மாடுகளுக்கு கீரைகள் வாங்கி கொடுக்கணும். ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி ஆடி பூரம் வருது. இந்த பூரம் வந்து எப்படின்னா ஆண்டாள் அவதரித்த நாள். இந்த நாள் ரொம்பவே முக்கியமான நாள். அரங்கநாதனை ரொம்பவே உயிருக்குயிரா காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க நம்ம ஆண்டாள். இந்த கால டைம்ல திருமணம் ஆகாத பெண்கள்,
இல்லைன்னா நான் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு அந்த பையனை விரும்பணும், நான் கல்யாணம் பண்ணிக்கணும், வீட்டில் சம்மதத்தோட திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆண்டாள் கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா அம்மன் கோவில்லுமே அந்த வளையல் வச்சு அம்மனுக்கு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அந்த வளையல் எடுத்து போட்டுக்கணும். அந்த வளையலெல்லாம் கொடுப்பாங்க. பூஜை முடிஞ்சு கொஞ்ச நாள் ஒரு வாரம் கழிச்சு அந்த கோவில் உள்ள வளையல்லாம் கொடுப்பாங்க. அதை எடுத்து போட்டுக்கணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேர் இல்லாதவங்கனாலும் சரி அந்த வளையல் வாங்கி போட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த அருள் கிடைக்கும், அந்த வரம் கிடைக்குங்கிறது ரொம்பவே ஒரு ஐதீகமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான நாட்கள் இருக்குது. நல்ல வேண்டுதல்கள் பண்ணால் அவங்க நினச்சது அனைத்தும் நடைபெறும். பாருங்கள், ஆகஸ்ட்டில் எவ்வளோ விசேஷம் இருக்குது பார்த்தீங்களா? அதில் முக்கியமானது ஆடி அமாவாசை. அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அது என்னைக்குன்னு பார்த்து இப்போ சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நீங்களும் வந்து அது கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க. அதை கரெக்டாக திதி கொடுங்க. அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறேன். 12 ராசியில் முதல் ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசி எப்படி தடம் பொருளுவாங்களா இல்லை திருப்பு முனையாக அமைய போதா? அதுக்கு எதாவது பரிகாரங்கள் இருக்கா? சொல்லுமா. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மேசராசியை பொறுத்தளவு இப்போ ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. நம்ம எந்த விஷயம் செய்தாலும் என்ன விஷயம் செய்ய இரண்டாம் கட்ட மனநிலையில் இருப்பாங்க. நம்ம இது பண்ணலாமா வேணாமா, ஒரு வேலையிலேன்னு எடுத்துக்கிட்டோம்னு நினச்சிக்கிங்கன்னா நம்ம இந்த வேலை பண்ணலாமா, இல்லை புதுசாக ஏதாவது வேலைக்கு போகலாமா, இல்லை நம்ம வேலையில் ஒரு சின்ன ஒரு டிப்ரெஷனாக ஏதாவது ஒரு மைண்ட் அப்செட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே. இது தொழில்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வருமானம் ஒரு ஒரு தடையில்லாமல் ஒரு நல்ல வருமானமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் தடை. நம்ம நல்லா போன கடையே இப்படி நம்ம போக மாட்டேங்குன்னு ஏதாவது ஒரு அப்செட்லேயே இருப்பாங்க. அதே மாதிரி புதுசாக எதுவும் போடலாமா, இல்லைன்னா இதை வேறு ஏதாவது விரிவுபடுத்தலாமான்னு ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லாத்துலேயும் 2ஆம் கட்ட மனநிலையிலே இருப்பாங்க. அதனால ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணால் தெளிவான ஒரு சிந்தனையோடு இருக்கணும். இவங்களுக்கு முழு சப்போர்ட்டாக இருக்கிறது யாருன்னா இவங்களுடைய வாழ்க்கை துணை தான். யார் என்னன்னாலும் பேசிட்டு போகட்டும், நான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கேன்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலையும் இவங்களுடைய வாழ்க்கை துணை இவங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் இவங்க வாழ்க்கை துணையோட பேச்சை தவிர மற்ற எல்லார் பேச்சையுமே கேட்பாங்க. அதுதான் பேச்சை கேட்கணுமோ அவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க, மற்றவங்க பேச்சை கேட்பாங்க. இவங்க வாழ்க்கையில் தடம் புரள போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் அது இவங்களுடைய உறவுகளால் மட்டும்தான். அதாவது நம்ம ஒரு விஷயம் செய்யணும். இப்போ ஒரு வீடே இல்லை, நான் ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிக்கிருக்கோம். அவங்களுடைய வாழ்க்கையத்தனே சொல்லுவாங்க, இப்போ நம்ம இருக்கிற சேவிங்ஸை வச்சு வீடு கட்டலாம், கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்கும்போது இல்லை வீடு கட்ட வேண்டாம், மற்ற யாருக்காவது உறவினர்களுக்கு கஷ்டம் போது அதாவது என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் தூக்கி கொடுக்குறது. ஆக்சுவலாக இவங்க ஏற்கனவே நிறைய பேருக்கு பண்ணியிருப்பாங்க, நிறைய உதவி பண்ணியிருக்காங்க, உடன்பிறப்புகளுக்கு நிறைய பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சுயநலத்தோட கூடுதல் அவங்ககிட்ட இருந்து சொத்தை அபகரிக்காங்க. ஆனால் இவங்களுக்கு இருக்கிற வீடு இல்லை. அதுதான் மெயினான ஒரு விஷயம். மேசராசிக்காரங்களுக்கு நம்மளுக்கு இருக்கிற வீடு இல்லை, ஆனால் நம்மகிட்ட இருக்கிற சொத்தை வச்சு நம்மகிட்ட இருக்கிற கடன் வாங்கியாவது நகையை வச்சாவது நம்ம வீடு கட்டுவோம்னு ஒரு எண்ணம் வாழ்க்கை துணைக்கு இருந்தாலும் இவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்காது. அப்படிங்கும்போது உறவுகள் யாராவது ஒரு 3வது மனிதர்கள், அது உறவுகள் இருக்கட்டுமே, ஏதாவது ஒன்று பிரச்சனையை ஏற்றி விடும் போது தன்னுடைய மனைவியோ அல்லது தன்னுடைய கணவன் பேச்சோ கேட்காம இவங்க கோபப்படும் போது இவங்களுடைய வாழ்க்கையை தடம் புரளக்கூடிய அமைப்பு இருக்குது. இவங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கீழே இறங்குறதுக்கு உண்டான அமைப்பை இவங்களே ஏற்படுத்துறாங்க. ஏன்னா இவங்க ஒரு காலத்துல நல்லா கெத்தா நல்லா வாழ்றவங்க தான். ஆனா மற்றவங்க பேச்சு கேட்டு இப்போ உள்ள டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்கியிருப்பாங்க. இதுல இருந்து மறுபடியும் இவங்க மீண்டு வரணும் செய்யணும்னு நினைச்சாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை துணையை மட்டும்னா போதும். அவங்க வாழ்க்கை துணை ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அவங்க சப்போர்ட்டிவா இருந்தாலேவும் இவங்களுடைய வாழ்க்கை தடம் புரளாமல் நல்லா இருக்கும். திருப்பு முனையா என்ன அமைய போகுது இந்த மேஷராசிக்கு? திருப்பு முனையா என்ன அமைய போகுதுன்னா இவங்க உறவுகள் சார்ந்து அல்லாத இவங்கள்ட்ட எதிர்பாராத ஒருத்தர் இருந்து உதவி கிடைக்க போகுது. ஏன்னா பொதுவாகவே இவங்க வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு ஈஸியாக எதனால உதவி செய்யக்கூடியவங்க. இப்போ வந்து உறவுகளா தன்னுடைய குடும்பமா, அதாவது உறவுகளா தன்னுடைய மனைவியா இல்லைன்னா தன்னுடைய கணவனான்னு சொல்லி 2ஆம் கட்ட மனநிலையில குழப்பத்திலே இருப்பாங்க, வெக்ஸாகி போய் இருப்பாங்க. இப்போ இந்த சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு வெளியில இருந்து ஒரு உறவுகள் வரப்போகுது. இது வேலை பார்க்குற இடத்துல இருந்து வெளியில போற மாதிரி ஒரு ஃபாரினுக்கு போற மாதிரியான ஜாப் இவங்க நண்பர்கள் மூலமா கிடைக்க போகுது. அந்த ஒரு குழப்பங்கள் எல்லாமே நண்பர்கள் மூலமா இவங்களுக்கு கிடைச்சா அவங்க லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவங்களுக்கு அமைய போகுது. அந்த டேர்னிங் பாயிண்ட் ஒரு பண விஷயமாக இருக்கலாம், அல்லதுனா திடீர்னு ஒரு ஏதாவது ஒரு நகை விஷயமா வாங்குற மாதிரி திடீர்னு ஒரு நகை வாங்குவோம், சர்ப்ரைசிங்காக ஏதாவது நகை வாங்குவோங்கிற விஷயமா இருக்கலாம். ஸோ அது வந்து ஏதாவது ஒரு லைஃப்பில் நம்ம உடஞ்சி போய் உட்காந்துக்கிற டைமில் யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி வா நான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்லி கைப்பிடிச்சு கூட்டு போகிறது ஒரு டேர்னிங் பாயிண்டாக இவங்க லைஃப்பில் இருக்கும். அவங்களுக்கு என்ன பரிகாரம் ஏதாவது இருக்கா? நிச்சயமா முதல்ல வந்து வாழ்வியல் பரிகாரம்.
முதல்ல இவங்க என்ன வாழ்வியல் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, இவங்களால முடிந்த அளவு இவங்க கிட்ட இவங்க கண்ணில் படுறவங்க இல்லை இவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சின்னதாக ஏதாவது ஒரு உதவி செய்யணும். அட்லீஸ்ட் ரோடை கிராஸ் பண்றது கூட இவங்க உதவி பண்ணா பரவாயில்ல. இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்கி தர முடியும். என்னால கடைக்கு போக முடியலப்பா, ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு உதவி பண்ணி அவங்க ஆசீர்வாதம் பண்ணணும். அவங்க ஏதாவது ஒரு பெண் மூலமா ஒரு ஆசீர்வாதம், சின்ன குழந்தைங்க மூலம் ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் வாங்கியிருக்கணும். அப்படி ஆசீர்வாதம் வாங்கி இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த ஒரு பாதிப்போ அந்த ஒரு ஒரு மைண்டு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் இவங்களுக்கு ஏதாவது வந்துகிட்டே இருக்கணும். அப்படி வந்துச்சுன்னா பெரிய பாதிப்பு எதுக்குமே கிடையாது. இவங்க வழிபாடக்கூடிய தெய்வம் அப்படின்னா பெருமாள் கோயில் வழிபாடு பண்ணணும். இவங்களுக்கு கோவிலுக்கு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்துல இஷ்டமே இருக்காது. கோவிலுக்கு போய் நான் என்ன போய் நான் வழிபாடு பண்ணேன், எனக்கு இஷ்டமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா கண்டிப்பா போய் வழிபாடு பண்றாங்க, இல்ல வீட்டுல இருந்த பூஜையில இறையிலேயும் சரி பெருமாள் படத்தை வாங்கி வச்சு வழிபாடு பண்ணாங்கன்னா பிரச்சனைகள்லாம் போயிடும். நம்மளுடைய துணைவி வந்து நம்மளுடைய துணைவர் வந்து நம்முடைய நல்லதுக்கு தான் சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான மைண்ட்ஸ் இவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு அருமையான 12 ராசிக்கும் இந்த ராசி எப்படி தடம் புரளுது, அதுக்கு என்ன திருப்பு முனை, அவ்வளோ அழகாக சொல்லிட்டோமா. அதுக்கான பரிகாரம் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க. 12 ராசிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இது. நன்றி நன்றிம்மா. பார்த்தீங்களா, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த ராசி வந்து தடம் புரளாமல் இருக்கிறதுக்கு பரிகாரம், திருப்பு முனை ஆகிறதுக்கும் நிறைய விஷயங்களை அழகாக சொன்னாங்க. யோக பிரபானா நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்காதீங்க, அவ்வளோ விஷயம் தெரியுது அவங்களுக்கு. அதுவும் இல்லாமல் அவங்க பாரம்பரிய ஜோதிடர் அவங்க, அதனால் பாரம்பரியமாக வர்றதுனால அவங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன சந்தேகனாலும் சரி, வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து யோக பிரபா கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லேயே போய் பார்க்கலாம். ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களே அழகாக சொல்லி அதுக்கு ஒரு பரிகாரம், உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு அதுலேருந்து வெளியில் வந்து உங்களுக்கு வாழறதுக்கான வழிகள்லாம் எப்படி இருக்குமோ எல்லா விஷயத்தையும் அவங்க பார்த்து சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் சப்போஸ் நேரில் வர முடியல அப்படின்னா கூட ஆன்லைன்லேயும் அவங்க பார்க்குறாங்க. ஓகேவா, பாருங்கள். ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்க இது. அதனால் முதல்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள்.